ஏய், என்னடா பண்ண போற? சிறுத்தை போனாலும் பரவாயில்ல, நீ போய் மாட்டிக்காத. பயப்படாதீங்க ஃபாதர், அது நல்லா இருக்குமா கட்டியிருக்கேன். இந்தா நீ கேட்ட கயிறு. பாஸ்கர், இந்த கயிறு அதுல கட்டு. சரி நீ வா வா. இதான் ஃபாதர் ஒரே வழி. ஒரு செகண்ட் அதிகம் முன்னால் நின்னா போதும், நான் நினைச்சது நடக்கும். எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க ஃபாதர். சிலுவண்ணா ரெடி. நான் இறங்குறேன் ஃபாதர். நீ என்ன பந்தத்தை பார்த்த பெருச்சாளி மாதிரி நிக்கிற? உன் ஆசை நிறைவேற போகுது, பார்த்துக்கிட்டே இரு. ஜாக்கிரதை. ம். பின்னாடி வாங்க. கயிறு கட்டியே பிடிங்க. ஜாக்கிரதை. மெதுவா இறங்குங்க. மெதுவா மெதுவா. போதும் போதும். அந்தோனி ஓடுறான் பாருங்க. இதெல்லாம் அவன் பண்ண வேலைதான். பிடிங்க அவனை. வேண்டாம், வந்துரு வந்துரு சிலுவை. சிறுத்தை ஆத்த கடந்து போயிடுச்சு. போனா போகட்டும், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல. ஒரு செகண்ட் கிடைச்சிருந்தா சிறுத்தையோட நெஞ்சு செதறி இருக்கும். அந்தோனியா ஆண்டரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டப்பவே மனசுக்கு தோணுச்சு, ரெண்டு பேரும் சதி பண்ண போறானுங்க. அந்த பாவிகளை கொல்லணும். இப்படி யாராவது பண்ணுவாங்களையா? எதுக்கே உனக்கு இப்படி ஒரு மருமக? நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்ல. விளங்காதவன். மருமகனா போயிட்டானே, கொல்லவ முடியும்? கொல்லணும் அந்த நாதாரி பசங்களை. சோத்துல விஷத்தை வச்சு கொண்டாலும் தப்பு இல்ல. அது ஆத்த கடந்து தான் போயிருக்கு, இன்னும் ஊரை விட்டு போல. அடிபட்ட சிறுத்தை, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க.
அது பழையபடி காட்டுல போய் இற தேட முடியாது, இங்கதான் வரும். அத பிடிக்காம விட்டா எத்தனை பேரை கொண்டு போவோமோ? எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இதெல்லாம் வீணா போச்சே ஃபாதர். இன்னைக்கு ராத்திரி நான் செய்ய போற வேலையில கண்டிப்பா அந்த சிறுத்தை மாட்டும். சிலுவ, இவனுங்க தப்பிச்சு போக பார்த்தானுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து புடிச்சு கொண்டாந்துட்டோம். இவனுங்களை உயிரோட விடாத. நோதாரி பயல, இனிமே வீட்டுக்குள்ள வராதடா பாவி. சிலுவ, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. என்ன கொல்றதா இருந்தா அப்புறமா கூட கொண்டு இருக்கலாம். என்ன பழி வாங்கறதா நினைச்சு ஊர்க்காரங்களை பலி கொடுக்க பாத்தீங்களா? வா கைசர். துவைக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். நான் போயிடுறேன். பரவாயில்ல சிலுவ, அது அங்கேயே வெயி, நான் துவைச்சு தரேன். ஐயோ வேண்டாம். அட பரவாயில்ல, குடுப்பா. சிறுத்தை உங்க மேல விழுந்தப்ப நாங்கெல்லாம் பயந்துட்டோம். நாங்கெல்லாம் உங்களுக்காக வேண்டிக்கிட்டோம். இன்னையோட அதோட ஆயுஸ் முடிய போகுது. ஒரு ஆட்டை இறையா வச்சு அதை பிடிக்க போறேன். நல்ல இறதா. என்ன சிலுவ, தூங்குறியா? இல்ல, அப்படியே யோசனையில இருந்தேன். ஆ, இதுல என்ன? இதுவா சூடா கோழி குழம்பும் நல்ல வறுத்த கறியாவும் வச்சிருக்கேன். என் பொண்ணோட கைவண்ணம் எப்படி இருக்கு பாரு. நான் அப்பவே சாப்பிட்டேனே. ஆ, நான் சந்தோஷமா சாப்பிடுன்னு சொல்லும்போது நீ சங்கடமா வேணான்னு சொல்லக்கூடாது. இந்த சாப்பிடு. பாய். என்ன விஷயம்? எல்லாரும் வந்திருக்கீங்க? என்ன கல்யாண வீட்டுக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க? இல்ல, நீ சடங்கானதை கேள்விப்பட்டு தான் வந்தோம். எப்படி அந்த வாசத்தை கண்டுபிடிச்சா? நீ எப்ப இங்க வந்து சேர்ந்த? இப்பதான். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வரீங்க? நாங்க சிலுவைய சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆ, அப்படி போடுங்க. இத்தனை பேர் வந்தா இங்க இடம் பத்தாது. அப்படியா? நாங்க ஒண்ணு இங்க தூங்குறதுக்காக வரல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவோம். இப்படி நீங்க ராத்திரி நடமாடிக்கிட்டு இருந்தா சிறுத்தை கண்ணுல படாது. அப்படி வந்தாலும் உங்களுக்கு தான் கஷ்டம். மனுஷங்கறி தின்னு ருசி கண்ட சிறுத்தை அது. அதுலயும் நம்ம பாய் மாதிரி மனுஷங்கரினா அதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா கப்சா விடாம பேசாம இரு வக்கீல. அது கிட்ட எவன் மாட்டினாலும் முடிஞ்சா இல்ல சிலுவ. அது சரி வக்கீல, ஆ, நான் வரும்போது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஆ. நாளைக்கு நம்ம தாமஸோட அக்கா மேரிக்கு நிச்சயதார்த்தமா? மேரியோட நிச்சயம் தானே? அதையும் தெரிஞ்சுக்கிட்டியா? அந்த நிச்சயத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குறது யாருன்னு தெரியுமா? யாரு? இவன் தான், இந்த போக்கிரி. ஃபாதர் சொல்லிதான் எனக்கே தெரியும். நல்ல முடிவு தான் சிலுவ. உன்னோட மனசுக்கு அந்த அல்லாஹ் எப்பவும் உன் கூடவே இருப்பாரு. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பம் அது. நல்ல காரியம் பண்ணிருக்க. மாப்பிள்ள வரல, போய் என்னாச்சுன்னு கேளு. என்ன என்ன வேணும்? மணி 12 ஆச்சு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து யாரையும் காணும். அதுக்கு நான் என்ன பண்ண? இல்ல நீங்க தானே. நான் தான் பார்த்து வச்சேன். ஆனா அவங்க வரமாட்டாங்க. சிலுவையோட ஒப்பாட்டியை கட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லையா? லெட்டர் போட்டிருக்காங்க. ஃபாதர், நீ நான் ஒரு தப்பு பண்ணலையே. யார் சொன்னது? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை இவ்வளவு நாள் காப்பாத்துறல, இந்த ஊருக்காக உன் உயிரை பணைய வச்சு காவல் நிக்கிறல, இதெல்லாம் தப்பு தானடா. நான் சோறு போட்டு வளர்த்தவன். என் மேல நம்பிக்கை இல்லையா? இந்த விஷயத்துக்கு நீங்களும் உடந்தையான்னு கேட்டு எனக்கு லெட்டர் எழுதிருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்ப எப்படி சமாதானம் சொல்றது? ஏன் இப்படி பாக்குறீங்க? அவளை நீ கட்டிக்கிறியா? இது நடக்கணும், நடத்தணும். வா, உனக்கு சம்மதம் தானே? அதுக்கு எனக்கு தகுதி இல்ல ஃபாதர். நான் ஒரு முட்டாள்ரா. உன்னை வச்சுக்கிட்டு இன்னொரு மாப்பிள்ள பார்க்க போனேனே. நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன வேணா செய்வேன். தீ குண்டத்துல குதிக்க சொன்னாலும் நான் குதிக்க தயார். ஆனா அவளை கட்டாயப்படுத்தாதீங்க. இனிமேலும் என்னால எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட முடியாது. சிலுவை,
பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் பொன்மாலை மயக்கம் ராஜாவின் இந்த கட்டில நம்ம பால்ராஜ் முதலாளி சம்மானமா கொடுத்தாரு. இதை எங்க போடணும்? இங்கேயா இல்ல அங்கேயா? அது உங்க இஷ்டம். அப்ப இங்கேயே இருக்கட்டும். பாப்புடி. என்ன சிலுவை கட்டெல்லாம் பலமா இருக்கு. நம்ம அந்தோனிய நாய் கடிச்சது இல்ல, ஆ? விஷம் ஏறி அவனுக்கு ரேபிஷ் வந்துருச்சு. எப்போ? நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அங்கதான் போறேன். நானும் வரேன். வா வா வா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.